டேய் மச்சான். இந்தாடா. ஏய் தேங்க்ஸ் மச்சான். எல்லா பேஜ் எடுத்துட்டேல? அதெல்லாம் எடுத்துட்டேன்டா. சரிடா. டேய் மச்சான். உனக்கு ஏதோ சண்டையாடா? இல்லை, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த நோட்ஸ் உங்ககிட்ட கொடுக்க சொல்லி அனுகிட்ட கொடுத்தேன். அவன் நீயே அவங்ககிட்ட கொடுத்துரு, நான் என்ன உங்களுக்கு மீடியேட்டரான்னு கேட்டு ஒரு மாதிரி ஆஷா பேசிட்டு போயிட்டாடா. எங்கடா அவன்? டேய் ஏன்டா நீயும் இப்படி கோவப்படுற? ஏதோ அவன் மூட் அவுட்ல இருந்திருப்பா, நீ ஃப்ரீயா விட மச்சி. டேய் அவ எங்கன்னு மட்டும் சொல்லு. டேய் விட்றா மச்சான். சரி நானே பாத்துக்கிறேன். டேய் 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 மச்சான், சொன்னா கேளுடா டேய். நீதானா? ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? கண்டிப்பா உன்னை நினைச்சிட்டு இல்ல. இங்க பாரு, நமக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு மொத்த காலேஜுக்கும் தெரியணும்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? டேய் நீதான் இப்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் காலேஜ்ல நின்னு. என் ஃப்ரெண்டு உங்ககிட்ட நோட்ஸ் கொடுத்ததுக்கு ஏதோ மீடியேட்டரான்னு கேட்டியாமே, அவனுக்கு நமக்குள்ள நடக்கிற சண்டையெல்லாம் தெரியணுமா? அவன்கிட்ட எதுக்கிட்ட இப்படி போய் ரியாக்ட் பண்ண? அவன் எதுக்கு என்ன மிஸ்ஸஸ் சேரன்னு கூப்பிட்டான்? ஓ அப்படியா சொன்னா? அப்போ நான் எதுக்கு கோவப்பட்டேங்கிறத ஃபில்டர் பண்ணி தான் உன்கிட்ட போட்டு விட்டுருக்கான். மிஸ்ஸஸ் சேரன்னு மட்டும் சொல்லல, இத உன் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துருன்னு வேற சொன்னான். இப்படியெல்லாம் சொன்னா நான் வேற எப்படி ரியாக்ட் பண்ணணும்? வந்துட்டாரு எதையும் முழுசா தெரிஞ்சுக்காம சண்டைக்கு. போய் உன் கோவத்தை உன் ஃப்ரெண்டு கிட்ட காட்டு. மேரேஜ் ஆகியும் இவங்களுக்குள்ள இப்படி ஹீட் ஆர்கியூமெண்ட் போகுதுன்னா சம்திங் ராங். என்னன்னு கண்டுபிடிச்சாகணுமே.